கேக் செஞ்சா முருகனுக்கு மட்டும்தான் செய்வேன்னு இந்த ஸ்டூடெண்ட் அடம் பிடிச்சு செஞ்சாங்க. ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எப்படி பண்ணணும், அதோட ட்ரிக்ஸ் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் நிறைய கேக்ஸ் ஆர்டர் வருது, அதை கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தான் இந்த ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க. நம்ம எவ்ரி பேட்ச் எடுக்கிற மாதிரி கிளியர் கட்டாக ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கேக்ல ஸ்டாக் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஒருத்தவங்க குட்டியா கியூட்டா நான் டெடி பேர் தீம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தவங்க கேர்ள் தீம், கேண்டி தீம்னு எல்லாத்தையுமே கலந்து மாங்குன்னு எந்த பக்கமும் கேப் விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முருங்கன் தீம்னு அடம் பிடிச்சவங்க பெர்ஃபெக்ட்டா நம்ம சொல்லியிருந்த மாதிரியே பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அழகா கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஃபாண்டன்ட் எப்படி பண்றதுனே தெரியல, ஐடியா இல்லைன்னு சொன்னவங்களோட அவுட்புட் எப்படி அழகா வந்திருக்கு பாத்தீங்களா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்லைன்ற மாதிரி எல்லாரோட அவுட்புட்டுமே செம்ம கியூட்டா சூப்பரா வந்துருந்துச்சு. எல்லாருமே அழகா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது ஜென்ரலா ஒரே தீமை சூஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி ஒர்க்கை பண்ண வைக்கிறது இல்லைங்க நம்மளது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒரு தீமை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் பண்ண வைப்போம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் கத்துக்கணும்னா நம்ம கேக் ஸ்டோரியை காண்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல நியர்பை காந்திபுரம் தான் நம்ம லொகேட் ஆயிருக்கோம். ஒன்லி ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும்தாங்க போய்கிட்டு இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் கிடையாது. அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து புது பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கிரீன்ல வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க.